திருடுறதே தப்பு, அதுவும் தாலி திருடிட்டு ஓடுறீங்களா? உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவீங்க? ஏய் வாடா, விடுங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். அவனை இழுத்துட்டு வாயா. ஏய் வாடா. ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா பட்ட பகலே இப்படி தாலி அறுத்துட்டு போவீங்க? இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் சும்மா விடாதீங்க சார். கோயில அத்தனை கூட்டம் இருக்கும் போதே இந்த ராஸ்கல்ஸ் இந்த மாதிரி வேலையை பண்ணிருக்காங்க. நாங்க எவ்வளவு துரத்தியும் இவனுங்களை பிடிக்கவே முடியல. நல்ல வேலை இந்த தம்பி தான் இந்த திருடனுங்களை பிடிச்சது. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்க கவலைப்படாதீங்க, இவனுங்களை நாங்க பாத்துக்கிறோம். யோ இழுத்துட்டு போயா. ஏய் வாடா. ஏய் போடா போ. ஏய் வருண், நீ வந்துட்டியா? ஏய் வருண், இது வெண்ணிலாவோட தாலி. சரி வா என் கூட வா. அக்கா, சித்தி, வெண்ணிலாவோட தாலிய வருண் கொண்டு வந்துட்டான். என்னக்கா சொல்றீங்க? ஆமா வருண், வெண்ணிலாவோட தாலிய திருட அறுத்துட்டு போயிட்டான். தாலி அறுத்துட்டு போனதுல இருந்து அந்த தாலி என் கையில கிடைக்கிற வரைக்கும் என் கையில கற்பூரத்தை ஏத்திட்டே இருப்பேன்னு அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு நெருப்போட நிக்கிறாடா அவ. நாங்க எவ்வளவோ சொல்லியும் வெண்ணிலா கையில கற்பூரத்தை ஏத்தி வச்சுட்டு அணைக்காம அப்படியே இருக்காப்பா. நாங்க எவ்வளவு சொல்லியும் அவ கேட்கவே மாட்டேங்கிறா. நாங்க எவ்வளவு பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம், ஆனா எங்களால பிடிக்க முடியல. நல்ல வேளை உன்கிட்ட சகிட்டாங்க. இங்க பாரு, உன் தாலிய வருண் எடுத்துட்டு வந்துட்டான் பாரு. என்னோட காதல் எவ்வளவு ஆழமா இருக்குன்னு கடவுள் புரிஞ்சுக்கிட்டாரு. இங்க பாரு, இப்படியே கடுப்பேத்திக்கிட்டே இருந்தேன், அப்புறம் கோயிலை விட்டே போயிடுவேன். சரி சரி, கோச்சுக்காதீங்க. அக்கா, இது நிஜமாவே தெய்வத்தோட அருள்னு தான் சொல்லணும். ஆமா நம்மள மீட்டிங் இருக்குன்னு சொன்னவன் திருடு போன தாலியோட கோவிலுக்கு வர வச்சுட்டாங்க அம்மா. இது எவ்வளவு பெரிய விஷயம். அப்பப்ப கடவுள் இருக்குன்னு நம்ம கிட்ட காமிச்சுக்கிட்டே இருக்குல்லக்கா. ஆமா, உனக்கு இந்த சாகசெல்லாம் தேவையா? எது? கையில கற்பூரம் ஏத்துறது, வேல் குத்துறது, இப்படியான சாகசம்? தாலியே கிடைக்கலன்னா என்ன பண்ணிருப்ப? எனக்கு கடவுள் மேலையும் நான் உங்க மேல வச்சிருக்கிற காதல் மேலையும் நம்பிக்கை இருந்துச்சு. அப்படியே கிடைக்கலனாலும் நீங்க கிடைக்காத இந்த வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கும். நீங்க பூஜை ஆரம்பிங்க, நான் போன் பேசிட்டு வந்துடுறேன். இன்ஸ்பெக்டர் சார், தாலி இப்பதான் கிடைச்சது. என் பையனையும் அந்த திருடனை பிடிச்சு தாலியை எடுத்துட்டு வந்துட்டான். மேடம், அந்த திருடனை உங்க பையன் தான் எங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணது. அதை சொல்லதான் உங்களுக்கு கால் பண்ணேன்.
யாராவது இப்படி ஒரு முட்டாள்தனமான வேலையை பாப்பாங்களா? தாலிய காணுங்கிற பதட்டத்துல இப்படி பண்ணிட்டேன். ஆனா கடவுள் மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சுக்கா. கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறவ இப்படி எல்லாம் பண்ணணுமா? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியுமா சொல்லு? என்ன மன்னிச்சிடுக்கா. இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லு. சொல்லுன்னு சொல்றேன்ல. இல்லக்கா, இனி இப்படி பண்ண மாட்டேன். இதுல நான் எதை நம்புறது? கண்ணால பாக்குற இதையா இல்ல காதால கேட்ட அதையா? வான்மதிக்கு தங்கச்சி மேல எவ்வளவு பாசம் பாத்தியா அண்ணாமலை? இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணுங்களை பாக்குறதே அதிசயமா இருக்கு. அக்காக்கு நானா உசுரு. அவளுக்கு என் மேல ரொம்ப பாசம். என்னை வளர்த்ததே என் அக்கா தான். இவ எனக்கு அக்கா இல்ல, இன்னொரு அம்மா மாதிரி. ஆமா, நாங்களும் அதை கண்ணால பார்த்தோமே. வெண்ணிலா கையில கற்பூரத்தை ஏத்தி வச்சுட்டு நிக்கும் போது நம்மளை விட அவ மனசுதான் அதிகமா பதறி போயிடுச்சு. ஆமா சித்தப்பா, வான்மதி தான் பதறி போய் பக்கத்துல இருக்கிற மெடிக்கல்ல இருந்து மருந்து வாங்கிட்டு வர சொல்லி அதை போட்டு விட்டுருக்கா. ஆமாமா, வான்மதிக்கு தங்கச்சின்னா உசுராச்ச. தம்பி, மாலையை மாத்திக்கோங்க. வருண், என்னப்பா யோசிக்கிற? தாலி எடுத்து போடு. இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ஆனா எங்கன்னு தான் ஞாபகத்துக்கு வரல. அம்மா, பூஜை நல்லபடியா முடிஞ்சது. ஐயா, உங்க மனைவிக்கு உங்க கையால நெத்தி வகுடுலையும் தாலிலையும் பொட்டு வச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்தாங்க, இந்த தட்டை வாங்கிக்கங்க. அம்மா, தாலியை காட்டுங்க. என்ன சொன்ன? ஒண்ணு இல்லைங்க. ம்